இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 24ஆம் நாள் 10/10/2025 அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:02 லக்னம் கன்னி லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திருதியை அதிகாலை 3:02 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது. நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அதிகாலை 12:30 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரம் வருகின்றது. இது இரவு 10:51 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ரோகிணி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 12:30 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது காலை 6:01 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. இது இரவு 10:51 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மீண்டும் மரண யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 12:30 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இது இரவு 10:51 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய கடினமான முயற்சியின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சாதிக்கக்கூடிய உத்வேகத்துடனும் இருப்பீங்க. இன்றைய நாள்ல கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய செயல்கள்ல வளர்ச்சியும் இருக்கும். மனதை ஒருமுகப்படுத்தி வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. மன சோர்வும் நீங்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் கிட்ட நல்ல முறையில பேசவும் செய்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உறவுல இருந்து வந்த பிரச்சனைகளை சுமூகமாக பேசி தீர்க்கவும் செய்வீங்க. உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதுங்க. இன்று அமைதியான நாளாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். ஆரோக்கியம் சம்பந்தமான செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. இது சம்பந்தமாக சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது தாங்க. இன்று நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். பொறுமையுடன் வேலைகளை செய்வதும் நல்லது. மற்றவர்களினால மறைமுக சங்கடங்களும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். பெரிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். மேன்மையான பலன்களையும் பெறலாம். ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல இறங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தகுந்த நேரத்துல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. தொழிலுக்கு உறவினர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. குழந்தைகளிடத்துல அக்கறையோடு பேசவும் செய்வீங்க. தொழில்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் சின்ன சின்ன சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். சுறுசுறுப்பாக வேலைகளை தொடங்கி முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். என்று சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து அதனை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சில அதிரடியான மாற்றங்களை செய்யக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தாய்வழி உறவுல எதிர்பார்த்த பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. அவர்களின் மூலமாக தேவையான உதவிகளும் வந்து சேரும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும்.
அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக தங்க இருக்கும். சக வியாபாரிகள் உதவிகளும் செய்வாங்க. சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. இன்று உங்களுடைய வேலைகள்ல இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். சவாலுக்கு பின்பு வெற்றியும் உண்டாகும். உங்களுடைய எண்ணங்கள்ல இன்று தெளிவாகவும் இருப்பீங்க. ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரம் தொடர்பாக உங்களுடைய சிந்தனைகள்ல நேர்மையாகவும் இருப்பீங்க. மன அமைதியுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. எதிர்பாராத சில தனவரவும் இருக்கும். தோற்றப்பொழிவுல சில மாற்றங்களையும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவும் உண்டாகும். இறை பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். பயணங்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார விஷயங்கள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. இப்பொழுது தொடங்குகின்ற புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மற்றவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய செயல்திறன்ல நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. சில வேலைகளை மற்றவர்களிடத்துல ஒப்படைக்கவும் வேண்டாம். தொழில்ல ஏற்றமும் உண்டாகும். பொறுமையுடன் இருந்தாலே போதுங்க. நேர்மறையான எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது. நல்ல வெகுமதிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொடர்பாடல்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். உறவு நிலை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. சில நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இது சம்பந்தமாக மருத்துவ ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலைகள்ல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். சில விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. மற்றவர்களினால சின்ன சின்ன எதிர்ப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். சில மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் வீட்டுல நடைபெறலாம். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை நம்பிக்கையோடும் எடுப்பீங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல சிறப்பும் உண்டாகும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். மற்றவர்களினால இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது. யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கவும் வேண்டாம். அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்கவும் வேண்டாம். முன்கோபத்தினால பகைமை ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களை பற்றிய வதந்திகளும் ஏற்பட்டு நீங்கும். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. சகோதரர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. மாலையில உறவினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. என்று வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். லாபத்தை எதிர்பார்க்கவும் செய்யலாம். இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்குங்க. அன்றாட பணிகளையும் செய்து முடிப்பதில் மும்முரமாகவும் இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்கள் கிட்ட இருந்து பரிசுகளும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப சூழ்நிலைகள் அன்பு நிறைந்ததாகவும் இருக்கும். உங்களுடைய வேலைகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய செலவுகளை மட்டும் சற்று கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. மாணவர்கள் உற்சாகத்துடன் பாடங்களை எல்லாமே படித்து முடித்து விடுவாங்க. தொழில் சார்ந்த முன்னேற்றம் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். மனதளவுல ஒரு விதமான குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் துணை இடத்துல இணக்கமான போக்கும் இருக்கும். உறவினர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அன்பான உரையாடல்களும் நடைபெறும். சில எதிர்பாராத செலவுகளினால நெருக்கடிகளும் ஏற்படலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செய்யும் செயல்கள்ல அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விரைந்து செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களிடத்துல இருக்கின்ற புத்திசாலித்தனத்தின் காரணமாக எதையும் செய்ய முடியும் என்ற ஆற்றலுடனும் இருப்பீங்க. ஒப்புக்கொண்ட வேலைகளை எல்லாமே நல்லபடியாக முடித்தும் தருவீங்க. பதட்டங்களும் நீங்கும். சக பணியாளர்களிடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவுல குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல ஏதாவது வாக்குவாதங்களும் ஏற்படலாம். இதனால உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே கவலைகளும் ஏற்படலாம். நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. இன்று எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். நிதிநிலையில பாதுகாப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன அழுத்தங்களும் நீங்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று சில எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறும். எதிலும் கவனமாக நடந்து கொள்வதும் நல்லது. மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து செய்வதும் நல்லது. அலுவலகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தமான சூழ்நிலைகளும் மாறும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் வேண்டாம். தொழிலுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குழந்தைகளிடத்துல அன்போடு நடந்து கொள்வதும் நல்லது. தொழில சில மாற்றங்களும் ஏற்படலாம். பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் அலைச்சல்களையும் தருவதாகவும் இருக்கும். ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். வேலை இடத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மறைமுகமாக இருந்து வந்த விமர்சனங்களும் நீங்கும். எதிர்காலம் பற்றிய பய உணர்வுகளும் ஏற்படலாம். உறவினர்கள் நண்பர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பாக்கிகளை நயமாக பேசி வசூல் செய்வதும் நல்லது. உத்தியோகத்துல வேலை சுமையினால சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. தன்னம்பிக்கை தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சில செலவுகளும் ஏற்படலாம். தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல ஏற்ற இறக்கமான போக்குடனும் இருப்பீங்க. பொறுமையாக இருந்தாலே போதும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். உங்களுடைய வேலை தொடர்பாக மேலதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. செயல்பாடுகள்ல எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். குடும்ப உறவுகளும் மேம்படும். வணிகத்துல புதிய திட்டங்களை செயல்படுத்தவும் செய்வீங்க. வருமானமும் அதிகரிக்கும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படலாம். நீண்ட நாள் கனவுகளும் நிறைவேறும். சில விஷயங்களை நீங்களே முடிவுகள் எடுப்பதும் நல்லது. 3வது நபர்களுடைய தலையீட்டனை அனுமதிக்கவும் வேண்டாம். பிற மக்களினால ஆதாயமும் உண்டாகும். நினைத்த சில பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. மேலதிகாரிகளிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. நெருக்கமானவர்களினால புதுவிதமான கண்ணோட்டங்களும் ஏற்படலாம். வியாபார முதலீடுகள் குறித்த முயற்சிகளும் மேம்படும். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் ஏற்படலாம். தந்தையுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகளும் மேம்படும். புதிய முயற்சிகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாய்ப்புகளை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். தொழில முன்னேற்றமும் இருக்கும். பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நற்பெயரையும் பெற்றுவிடலாம். திருமண உறவுல குடும்பத்துல நல்லிணக்கமும் காணப்படும். இன்று குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. அவர்களுக்காக நேரத்தை ஒதுக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையும் மேம்படும்.
பணியின் மூலமாக உங்களுடைய தரமும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க, சிறப்பாகவும் உணர்வீங்க, நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் செயல்படுவீங்க. வேலை விஷயமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். சில நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருவரை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை விரிவுபடுத்துவதில் கவனமாகவும் இருப்பீங்க. மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். குடும்பம் தொடர்பான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணி சிறப்பாகவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பார்த்து விடலாம். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். இன்று சுய முயற்சியின் மூலமாக நல்ல முன்னேற்றத்தையும் காணலாம். எதிலும் என்று அவசரப்படாமல் செயல்படுவதும் நல்லது. வேலை விஷயங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். திட்டமிட்டு வேலைகளை முடிப்பதும் நல்லதுதாங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இப்பொழுது சுமூகமான போக்கும் காணப்படுங்க. இன்று குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல கடமை உணர்வுடனும் செயல்படவும் செய்வீங்க. உத்தியோகத்துல இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். மனதுல இனம் தெரியாத சோர்வும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய தேவையிருந்து மற்றவர்கள் உதவிகளும் செய்வாங்க. அலுவலக பணிகள்ல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருந்தாலே போதும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று கூடுதலான லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். யாரையும் அதிகமாக மட்டும் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. பேச்சுக்கல்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. அனைத்து விஷயங்களிலுமே இன்று சுமூகமான போக்கும் காணப்படும். அமைதியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு படிப்புல முன்னேற்றமும் உண்டாகும். படிப்புல சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவும் இருக்குங்க. செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தேடி வந்தவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை புரிந்தும் கொள்வீங்க. உயர்கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்குங்க. வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். சிறந்த முறையில திட்டமிடுவதும் நல்லதுதாங்க. என்று உங்களுக்கு ஒரு அமைதியான போக்கும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். சக பணியாளர்கள் உங்களை பாராட்டவும் செய்வாங்க. திருமண உறவில என்ற நல்லிணக்கமும் காணப்படும். பெரியவர்களுடனான உறவில ஒத்துழைப்புகளும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதிநிலையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். பணவரவை மேம்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விஷயங்கள்ல இருந்து வந்த ஏமாற்றங்களும் நீங்கும். மேன்மையான வேலைகளும் நடைபெறும். எந்த ஒரு வேலையிலுமே முழு கவனத்தையும் செலுத்தவும் செய்வீங்க. தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சில செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் லாபத்தையும் தருவதாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். புரிதல்களும் உண்டாகும். நண்பர்களினால நெருக்கமும் உண்டாகும். விவாதங்களின் மூலமாக தொழிலை பலப்படுத்தவும் செய்யலாம். குழந்தைகளுடைய வழியில சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். கவனமாக வேலைகளை செய்வதும் நல்லது. இன்று நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் என்ற எந்த ஒரு வேலையுமே நிறுத்தி வைக்கவும் வேண்டாம். சுறுசுறுப்பாக வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. குடும்ப சிக்கல்களை அக்கறையோடு பேசி முடிக்கவும் செய்வீங்க. தன்னம்பிக்கையுடன் வேலைகளை செய்து மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
பழைய உறவினர்கள் நண்பர்கள் கிட்ட மனம் விட்டு பேசவும் செய்வீங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் அறிமுகமும் ஆவாங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் நம்பிக்கையுடனும் இருப்பாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். சில செலவுகளும் ஏற்படலாம். இளைய சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பாக்கி தொகைகளை நயமாக பேசி வசூல் செய்தும் விடுவீங்க. வேலையில அதிக கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வேலை தொழில் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் தொடர்பாக இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். மாணவர்கள் படிப்புல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தொடர் முயற்சியின் மூலமாக எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். இன்று வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. தவறுகளை மேலதிகாரிகள் சுட்டிக்காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் இருந்து வந்த ஆசைகளும் நிறைவேறும். சமூகம் பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்களும் ஏற்படலாம். வீடு மற்றும் வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. ஆராய்ச்சி பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். ஆன்மீக பணிகள்ல நாட்டமும் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளும் நிறைவேறும். எதிலும் என்று உற்சாகத்துடனும் செயல்படுவீங்க. ஆர்வத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாங்க. தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் அமையும். வாழ்க்கை துணையினான ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இசை கேட்பது, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது போன்றவைகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையுங்க. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. செயல்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. பணி வளர்ச்சி நன்றாகவும் இருக்கும். மேலதிகாரிகள் கிட்ட நன்மதிப்பையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய கடினமான உழைப்பிற்கான வெகுமதிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஓய்வின்றி வேலைகள்ல மும்முரமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று பெரியவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. குடும்ப அங்கத்தினர் கிட்ட நட்பாக பேசுவதும் நல்லதுதாங்க. யாரிடத்திலும் கோபத்தையும் குழப்பத்தையும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்குங்க. ஆனால் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்று குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று தொட்ட வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். எந்த ஒரு விஷயத்திலுமே வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வாகன வசதிகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. தொழில் வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். கையில ஓரளவிற்கு பணமும் இருக்கும். பெரியவர்களுடைய அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதையும் சாதிக்க முடியும் என்ற எண்ணத்துடனும் இருப்பீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று காலையிலிருந்தே சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆன்லைன் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்சன்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படபடப்பும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலர் உங்களுக்கு உதவுவதை போல உபத்திரங்களும் செய்வாங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணமும் தாமதமானாலும் கைக்கும் வந்து சேரும். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். சக ஊழியர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வேலை தொடர்பாக எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். பணியிடங்கள்ல செயல்பாடுகளினால மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. உங்களுடைய கோபமான விஷயங்களை யாரிடத்திலும் பேசிவிடவும் வேண்டாம்.
காதல் விஷயங்கள்ல விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை கேட்டறியவும் செய்வீங்க. எந்த ஒரு வேலையையும் நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வருமானமும் இருக்கும். உறவினர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. புதிய நபர்களினால சில மாற்றமான தருணங்களும் ஏற்படலாம். வியாபார முதலீடுகள்ல ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது. ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. என்ற அனைவரிடத்திலுமே சாந்தமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 12:30 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. என்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகுங்க. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கான வளர்ச்சியில கவனமுடன் இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய செயல்திறன் மற்றும் திறமையின் மீது நம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது. வேலையில சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கலாம். உங்களுடைய கடமைகளை சரியான முறையில செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகளை எல்லாமே திட்டமிட்டு செய்து முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்குடனும் இருப்பீங்க. சிறிய அளவுல அவர்களிடத்துல வாக்குவாதங்களும் ஏற்படலாம். ஆனால் இது சூடான விவாதமாக மாறாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். முக்கியமான முடிவுகளும் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. தேவையற்ற பதட்டங்களை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இன்று சில விருப்பப்பட்ட வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சில முக்கியமான வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்வதும் நல்லது தாங்க. மனதளவுல திருப்தியான சூழலும் உண்டாகும். தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். குடும்பத்துல குதூகலமான போக்குடனும் இருப்பீங்க. புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வாகன யோகங்களும் உண்டாகும். தானியங்கள் மற்றும் எண்ணெய் விற்பனையில இருக்கிறவங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் ஈடுபடவும் செய்யலாம். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்துல இருந்து வந்த சோர்வு மனப்பான்மையும் நீங்கும். பணிபுரியும் இடத்துல சின்ன சின்ன கவன சிதறல்களும் ஏற்படலாம். மற்றொருவருடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். சரியான நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். எவ்வளவுதான் பணம் கையில இருந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்ற ஆதங்கமும் இருக்க தங்க செய்யும். செலவுகள் கைமீறி போகாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல போராட வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். குடும்பம் தொடர்பான வேலைகளை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று சில இனிமையான அனுபவங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. பணியிடத்துல பெரிய வெற்றியும் உண்டாகும். புதிய திட்டங்கள் யோசனைகள் போன்றவைகளும் மனதில் ஏற்படலாம். மனதில் உற்சாகமும் இருக்கும். வேலைகளை சிறப்பாக முடிப்பதும் நல்லது. பங்குச்சந்தை வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழிலின் மூலமாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிந்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. மறதி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிறு தடுமாற்றங்களும் ஏற்படலாம். உறவினர்களிடத்துல அதிக உரிமை எடுத்து பேசிவிடவும் வேண்டாம். புதிய முதலீடுகள்ல ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. யாரையும் என்று உதாசீனமாக மட்டும் பேசிவிடவும் வேண்டாம். உத்தியோக பணிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. சற்று செலவுகள் நிறைந்த நாள் என்றே கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 10:51 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது.
அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. அனைத்து விஷயங்களுமே இன்று சுமூகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள்ல நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சில வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உங்களுக்குள்ள இருந்து வந்த பதட்டங்களும் நீங்கும். சக பணியாளர்கள் கிட்ட நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய உறவு முறையை பொறுத்தளவிற்கு இன்று சுமூகமாகவும் உணர்வீங்க. பரஸ்பர புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்தும் செல்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. இன்று பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பக்குவமாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன அழுத்தங்களும் நீங்கும். சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கத்தங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபார விஷயங்கள்ல இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறுங்க. வியாபாரம் இப்பொழுது சூடுபிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பொறுமையாக இருந்து சாதிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சில சிக்கல்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். குடும்ப பிரச்சனைகள் தொடர்பான முடிவுகளை நிதானமாக எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல கவனமாக வேலைகள் செய்வதும் நல்லது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சிறப்பாகவும் இருக்கும். சில எதிர்பாராத பணவரவும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். நண்பர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் செய்வாங்க. மனைவி இடத்துல அன்போடும் நடந்தும் கொள்வீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் நல்லபடியாகவும் நடைபெறும். அக்கறையுடன் வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்ல சில முக்கியமான முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கு இப்பொழுது சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். நட்பு வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வாகனங்களை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. வியாபாரத்துல பாக்கிகளை நயமாக வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுடைய முயற்சிகளை பாராட்டவும் செய்வாங்க. சில நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பாக்கி தொகைகளை வசூல் செய்வதில் சின்ன சின்ன சச்சரவுகளும் ஏற்படலாம். வாடிக்கையாளர்கள் கிட்ட நயமாக பேசுவதும் நல்லது. வேலைகளை முடிப்பதில் கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. அதே சமயத்துல உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்கள் கிட்ட இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். எந்த ஒரு வேலையையுமே மும்முரமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. என்று மனதளவுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார நிமித்தமாக சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல விவேகத்துடன் இருப்பதும் நல்லது. தனவரவு திருப்திகரமாகவும் இருக்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். இன்று உங்களுக்கு ஒரு சுமூகமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று உறவினர்களிடத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சில புதிய உறவினர்களும் அறிமுகமாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாங்க. சிறந்த நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. பணிகளை எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். நல்லுறவையும் பராமரிக்கவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல முக்கியமான விஷயங்களை பற்றி இன்று கலந்துரையாடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய வளர்ச்சியை பற்றி அவ்வப்பொழுது அக்கறையாக பேசவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்மீக விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இது உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. திடமாகவும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று ஏற்றமான பலன்களையும் காணலாம். எதிலும் அவசரம் இல்லாமல் மட்டும் செயல்படுவதும் நல்லது. உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகளும் விமர்சனங்களும் நீங்கும். மற்றவர்களினால ஏற்பட்டு இருந்த மறைமுக விமர்சனங்களும் நீங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலகத்துல கவனமுடன் வேலைகளை முடிப்பதும் நல்லது. இன்று சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சற்று சிரமத்தையும் தருவதாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில்நுட்பத்தோடு முடிவுகளும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இது வியாபாரத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். குடும்பத்தினர்கிட்ட அன்புடனும் அனுசரணையுடனும் பேசவும் செய்வீங்க. தொழில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வெளியூர் பயணங்கள்ல கவனமாக சென்று வருவதும் நல்லது. கொண்டு செல்லும் உடைமைகள்ல கவனமாகவும் இருங்க. தொழில் சிந்தனைகள்ல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகளையும் கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. சில எதிர்பாராத பணவரவும் இருக்கும். பிள்ளைகளை பற்றிய பெருமையாகவும் உணர்வீங்க. மற்றவர்களிடத்துல அவர்களை பற்றி சொல்லி மகிழ்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். பணவரவு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்க பெறுவீங்க. அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலக பணிகள்ல சக ஊழியர்களினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. என்று வேலைகள்ல கவனமாக இருந்து அதனை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் கிட்ட இருந்து நல்ல செய்திகளும் தேடி வரலாம். இப்பொழுது செய்யக்கூடிய சில வேலைகளை மும்முரமாக முடிக்கவும் செய்வீங்க. சில செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. முக்கிய பணிகளை சிறப்பாக முடிக்கவும் செய்வீங்க. மனதளவுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபார நிமித்தமான சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை விவேகத்துடன் முடிக்கவும் செய்வீங்க. தனவரவு திருப்திகரமாகவும் இருக்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். தாமதங்களும் நீங்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பாக உணரவும் செய்வீங்க. செயல்பாடுகள்ல உணர்ச்சி பூர்வமாக இருப்பதை விட யதார்த்தமாக இருப்பதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு அமைதியான நாளாகவும் அமையும். மன அழுத்தங்களும் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரலாங்க. இந்த வாய்ப்புகளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சி எதிர்பார்த்த அளவிற்கும் இருக்குங்க. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரிய அளவுல இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்க தங்க செய்யும். இதனால பெரிய அளவுல ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொண்டாலே போதுங்க. இன்று வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வேலைகள்ல நல்லதே நடைபெறும்.
மறைமுக தொல்லைகளும் ஏற்படலாங்க. மறைமுக விமர்சனங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். தொழில் தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. கூடுதல் கவனத்துடன் அலுவலக பணிகளை செய்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு சம்பள உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திட்டமிட்ட வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. தொழிலுக்கு பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இன்று வேலை மற்றும் வியாபார விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். சில வேலைகளை மளமளவென்று முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுமூகமாக பேசி குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு உதாரணமாகவும் இருக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. இன்று வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு பணவரவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. அலுவலகத்துல நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். உங்களுடைய வேலைகளை கவனமாக செய்வதும் நல்லது. முன்னர் செய்த தவறுகளை மீண்டும் செய்யாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. மற்றவர்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய சூழலும் உண்டாகும். புதிய திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். தொழில் தொடர்பாக முன்னேற்றமும் இருக்கும். பங்குச்சந்தை தொடர்பான விஷயங்கள்ல நல்ல லாபத்தையும் பார்த்துவிடலாம். சில ஆதாரமற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. யாரை பற்றியும் அவதூறும் பேசவும் வேண்டாம். எதிர்பார்த்த சில ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் முடியும். விளையாட்டு விஷயங்கள்ல ஆர்வத்துடன் இருப்பதும் நல்லது. இணையதள பயன்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. விலகி சென்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் அமையும். வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். தந்தை இடத்துல அனுசரணையாக செல்வதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த தடைகளும் நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு துடிப்பான நாள் என்றும் கூறலாங்க. சுய வளர்ச்சிக்கான ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். என்ற அனைத்து முயற்சிகளுமே சுமூகமாகவும் நடைபெறும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சேவைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணி மற்றும் பணியிட சூழல்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாங்க. எச்சரிக்கையாக இருந்தாலே போதும். திருமண உறவில சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல நேர்மறையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மாறுபாடுகளும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு பதட்டங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வது உங்களுக்கு மன அமைதியை தருவதாகவும் இருக்கும். என்ற நல்ல விஷயங்களும் நடைபெறும். தொழிலுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இன்று மந்தமாக இருந்து வந்த வியாபாரம் சுறுசுறுப்பாகவும் நடைபெறும். செலவுகளை கட்டுக்குள்ள வைத்தும் கொள்வீங்க. வேலை இடத்துல தடுமாற்றங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். முக்கியமான நேரத்துல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களும் உறவினர்களும் தொழிலுக்கு உதவிகளும் செய்வாங்க. மனைவி இடத்துல பாசத்தோடும் நடந்தும் கொள்வீங்க. தொழில இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டு வேலைகளை ஒத்தி போடவும் வேண்டாம். சுறுசுறுப்பாக செய்து முடிப்பதும் நல்லது. மற்றவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் இப்பொழுது சுமூகமாகவும் முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
தாய்வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல சில அதிரடியான செயல்பாடுகளினால போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில சூட்சமங்களை உணரவும் செய்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில இருந்து வந்த இனம் தெரியாத குழப்பங்களும் நீங்கும். அன்றாட பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையாக இருந்தாலே போதும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையில எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. ஆனால் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. மற்றவர்களுடைய ஆலோசனைகளையும் ஏற்றுக்கொள்வதும் நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்தியும் கொள்ளுங்க. பிடிவாதமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. தாய்வழி உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். கல்வி பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். வருமானம் குறித்த எண்ணங்களும் மேம்படும். நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பாக இருந்து வந்த எண்ணங்களும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல எதிர்ப்புகளை எல்லாமே வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. அனைவரிடத்திலுமே இரக்கத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்வழி உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். கிடைக்கின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். வேலைகளை மும்முரமாகவும் ஈடுபடவும் செய்வீங்க. சக பணியாளர்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பீங்க. கூடுதலான பொறுப்புகளை சுமக்க வேண்டியதும் இருக்கும். வேலைகளும் கூடுதலாகவும் இருக்குங்க. ஆனாலும் இது உங்களுடைய ஆர்வத்தை மேம்படுத்துவதாகவும் இருக்கும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உங்கள் துணைக்காக சில உதவிகளையும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்ற நிலையான ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. தைரியத்துடனும் சுறுசுறுப்புடனும் வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல வேலைகள்ல சின்ன சின்ன வெறுப்பும் ஏற்படலாம். சலிப்பான போக்குடனும் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதும். வியாபாரத்துல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. தொழிலுக்கு மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாங்க. குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. கொடுக்கல் வாங்கல்கள் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சில செலவுகளும் ஏற்படலாம். தேவையான அளவு வருமானமும் இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலைச்சல்களின் காரணமாக மனசோர்வும் ஏற்படலாம். அரசாங்க வேலைகள் சற்று தாமதமாகி தங்க முடியவும் காண்பீங்க. வங்கி வரவு செலவு கணக்குகளை சரியாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. நெருங்கிய உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. என்று பிடிவாதமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுடைய வெற்றிக்கு உதவிகரமாகவும் இருப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கல்யாண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். பயணங்களினால புத்துணர்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சிலருக்கு வீட்டுல அலுவலக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடலாம். பல சிக்கல்களை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. மன தைரியத்துடன் எந்த ஒரு வேலைகளையும் முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் கிட்ட இருந்து நல்ல தகவல்களும் வந்து சேரும். திருமணம் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வேலையில உங்களுடைய செயல்பாடுகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும்.
முக்கியமான பணிகளை சரியான நேரத்துல முடிக்கவும் செய்வீங்க. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளும் நிறைவேறும். மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்களின் பொழுது விவேகத்துடன் இருப்பதும் நல்லது. தொழில் சார்ந்த ரகசியங்கள்ல கவனமாகவும் இருங்க. குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். தாய் வழி உறவினர்களினால எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.